ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு ஜவ்வரிசியை 2 மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அந்த தண்ணியோடையே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அது கூட 3 கப்பு அதே கப்பில் அளந்த காய்ச்சின பால் அதில் ஊற்றிட்டு நல்லா ஜவ்வரிசி வேகிற வரைக்கும் அதை விட்டுறணும். அது கொதிக்கட்டும். அது நல்லா கொதித்து ஜவ்வரிசி வெந்ததுமே அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரையை போட்டுக்கணும். நம்ம சர்க்கரை போட்டு சர்க்கரை கரைய வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுறணும். அது கூட கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை 2த்தையுமே வறுத்துக்கோங்க. அதை வறுத்துட்டு அதுலேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்ம ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா கொஞ்சம் சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம பிரசாதமாக கூட நம்ம செஞ்சு நம்ம சாமிக்கு நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.